ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் ஜேபி ஏஜ் கேமர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம டீமெண்ட்டோட ஒரு பிஆர் ரேங்க் ஸ்குவாட் போட்டோம். ஸோ இந்த மேட்ச்சில் பாருங்கள், இந்த மேட்ச்சில் வந்து நம்ம தேர்ட் பிளேயர் ஒருத்தர் வந்து தனியாக போயிடுவார். ஓகேவா, நாங்கள் வந்து டீமெண்ட்டாக ஒரு இடத்துல இறங்குறோம். நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் இங்கே நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான பெனிஃபிட் நிறைய கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அழுத்திடுங்க. ஓகேவா, அண்ட் தென் நாங்கள் நேராக இங்கே பொச்சினாக்கில் இறங்குறோம். ஓகேவா, பொச்சினாக்கில் இறங்கிட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல போய்டும். ஓகேவா, நீங்கள் என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப போக 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 ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம இந்த பிஆர் மேட்ச்சு. நான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு வந்து எனக்கு வந்து யூஎம்பி கிடச்சிட்டு எடுத்துட்டேன். ஓகேவா, அண்ட் தென் எங்கள் ஆளுங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகிட்டானுங்க. ஒரு இடத்துல நானே இன்னொருத்தர் சப்ஸ்கிரைபரும் ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிட்டோம். இன்னொருத்தர் தனியாக போகிறேன்னு சொல்லி அவர் வந்து இன்னொருத்தருக்கு ஃபோர்த்து பிளேயர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சைலண்ட்டாக போயிட்டு பீச் ஓரமாக ஒதுக்குறேன்னு சொல்லி ஓட்டார். நான் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் கைஸ். ஒரு சிரிப்பாக போச்சு. அவரும் போயிட்டு தனியாக பீச் ஓரமாக பார்த்துட்டாரு போயிட்டு. நாங்கள் இங்கே லூட் அடிச்சுக்கிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும். ஓகேவா, என் டீம்மேட் வந்து இந்த கன்று கேட்குறதும் நான் இந்த கன்று கேட்குறதும் கொடுத்துருந்தோம். ஓகேவா, M590 இருக்குன்னாரு, அவர் வேணான்ட்டார். அதேமாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும் எல்லாருமே. யாரானா ஒரு ஃபன்னு நடக்கும் பாருங்கள். ஓகே, ஆளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம நார்மலாக போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். போ ஃபன்னாகவும் பாருங்கள். இந்த மேட்ச்சு சரியான சம்பவமாகிடும். மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள். என்ன சம்பவம் காத்திருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து இந்த ஏசைட்டி இருக்குது. ஏசைட்டி வந்து நான் எடுத்துப்பேன். ஓகேவா, அதே மாதிரி என்னென்ன கன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்குவாடில் ஒரு ஆளும் எல்லோரும் சொல்லிகிட்ருப்போம். ஓகேவா, இந்த பேசுகிறது வந்து கொஞ்சம் கன்வெர்ட் ஆகிறத அது வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல. அதனால் நான் இப்போது தனியாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணுவார், நருட்டோ ஒரு நாக்கு அடிச்சிடுவார். நாக்கு அடித்து கில்லு அடிச்சிடுவார். ஓகேவா, நருட்டோ லைஃப்பை பார்த்துக்கோங்க, லைஃப் காலி. சரிங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்படியே ஃப்ளோவாக பார்த்துட்ருப்பேன். ஓகேவா, என் டீம்மேட்ஸ் வந்து அங்கங்கே ஒரு பக்கம் இருக்காங்க. என் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்கார். ஓகேவா, அது அப்படியே லூட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். போக என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ நாங்கள் ரோமிங்லேயே இருக்கோமா. ஓகேவா, போக என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன நடக்கும், நம்மால் நருட்டோ வந்து டவுன் ஆகி நாக் ஆகிடுவாப்புல. ஓகேவா, இப்போ வந்து எனிமி ஸ்பாட்டர்னு வரும். இப்போ நம்ம ஃப்ளோவாக போயிட்டுருப்போம். இப்போ வந்து நான் செத்தோடனே நான் எங்களால் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஓகேவா, நார்மலாக போய்ட்டு எனிமி வந்து பார்த்துருவான் என்ன. அண்ட் தென் எனிமி அடிக்க நாங்கள் இறங்கிடுவோம். ஓகேவா, சரி எனிமி தான் நான் பிறந்து தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூரத்தில் ஒருத்தர் இருப்பான். சரி, நான் போட்டு அடிச்சிடுவேன். எங்கால பக்கம் டவுன் ஆகிடுவேன். இந்த பக்கம் போனால் தள்ளி விட்டார். பவரெல்லாம் யூஸ் பண்ணி ஆளை மல்லாக்கா போட்டான். ஏன்டா இப்படி இருக்கீங்க. இப்போ நம்மளால் நருட்டோ வந்து இப்போ இங்கே இருக்காப்புல. இவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருக்கான் இந்த இடத்துல. உள்ளே எனிமி. சரிங்களா, மொட்டையாக நாலாக மடித்து போட்டான். இப்போ நம்ம கார்த்தி பீச் ஓரத்தில் பத்திருக்கும் கார்த்தி அவர் தான் இப்போது எங்களை தான் காப்பாற்றுற சூழ்நிலை. ஓகேவா, ஒரு அசிங்கமாக போயிடுச்சு குமாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து இவர் காப்பாற்றினா தான் உண்டு. இவர் போகிறாரு காப்பாற்றுறதுக்கு. நான் யாரை நான் 3 பேருமே காப்பாற்றேன். ஒரே கேவலமாக போச்சு. இவரை போயிட்டு ஜோன் சர்வே பண்ணுறேன்னு சொல்லி போனால் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இவரால் தான் எங்களை ரிவ்யூ பண்ணுறதா போச்சு. அதில் ஒரு பெனிஃபிட்டு. ஓகேவா, இப்போது ரிவ்யூ பண்ணுற ஸ்பாட்டு தூரம். ஓகேவா, ரிவ்யூஸ் பண்ணுற ஸ்பாட்டை பாருங்கள். ரிவ்யூஸ் பண்ணுற ஸ்பாட்டு வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. சைடில் அந்த பிங்க் கலரு லோகோ காட்டுதா, இங்கே இருக்குது. ஓகேவா, கேப் டவுன் வந்து இருக்குது. இப்போ அவர் தான் அங்கே தான் போயிட்டுருக்காரு மனுஷன். இப்போ அங்கே போய் நம்மளை காப்பாற்றி கொண்டு வரத்துக்குள்ளே நாட்டுக்கு காலி ஆகிடும். இப்போ பாருங்கள் சம்பவத்தை.
இப்போ போகிறாரு மனுஷன், ரிவ்யூ பண்ண போகிறாரு. என்ன ஆகுங்கிறத மட்டும் பாருங்களேன். இப்போ நேராக போகிறாரா மனுஷன். அங்கே பாருங்கள், டும்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்முன்னு வச்சுப்பானுங்க. அங்கே எத்தனை ஸ்குவாட் இருக்குன்னு தெரில, அச்சுக்கிறானுங்க. மாளிகை மாகாதுங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். மாற்றி மாற்றி சுட்டுக்கிறானுங்க. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரியல. நீ வேணா கோபப்படு, நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி என்ன பாக்குற, அடிக்கிறாங்க. என்னடா என்ன பாக்குற? சப்போஸ் ரிட்டன் ஆகி இந்த பக்கம் வந்துட்டான்னு வச்சுக்கோ, இவன் கதை முடிஞ்சிடும். ஒரு ஆள் தான் இருக்கும் நாம, ஓகேவா? சவுண்டு வேறு கேட்குது, அது இது ஸ்கில்லு, அது இது லொட்டு லுஸ்காயா பாயான்னு என்னென்னமோ போடுறானுங்க. ஒரே பயமாக இருந்துச்சு போச்சு 3 பேர்த்துக்கும். இவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான், ஸ்குவாடுவிலே இவன் ஒரு ஆள் தான் இருக்கிறான், போச்சுன்னா நக்கிட்டு போய்டும் அப்படின்ட்டு. ஐயோ, இந்த வீடியோவில் பாருங்கள், லாஸ்ட் எண்டில் செம்ம ரஷ்ஷு. கார்த்தி இருக்க மாட்டார். 3 பேர், நானே இன்னொருத்தர் 3 பேர் மட்டும்தான் கைஸ். சும்மா தெறிக்க அடிக்க விடும். ஜெயிக்க முடியல, ஆனால் மேட்ச் சுவாரஸ்யமாக போச்சு. லாஸ்ட் சீனில் பாருங்க, இன்னும் இருக்கானுங்க. ஜோனே கிட்டத்தட்ட சிங்க் ஆகிடுச்சு. ஜோன் பாருங்கள் எங்கே போயிடுச்சுன்னு. 3rd ஜோன் 4th ஜோன் 3rd ஜோனே ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. என்ன இப்போ வந்து இங்கே ஆளை நகர சொல்லியிருக்கேன், ஓகேவா? நகர்ந்து போகிறான், என் தலை நகர்ந்து போகிறான். அங்கே பாருங்கள், இனிமேல் அங்கேயே தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், லெஃப்ட் சைடில் பாருங்கள், சாரி ரைட் சைடில் அங்கே ஒருத்தன் ஓடுறான், ஓகேவா? லெஃப்ட் சைடில் பேண்டை முழிக்கிற இங்கே ஒரு எனிமி. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், வேணான்னு அவன் கன்ஃபியூஷன் ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக போச்சு. அங்கே எனிமி ஒருத்தன் பார்த்துட்டான், இங்கே ரிவ்யூ பண்ணி விட்ருவான். நாங்கள் இங்கே வந்துடுவோம், ஓகேவா? அவன் என்னன்னானே தெரியாது, அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துடுவான். வரேன் பேரில் வாங்கி செத்து போயிடுவான். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி டிஎன் கார்த்திக்கு லைஃப் காலி. நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு கல்லடிப்பட்டு நேராக ஒரு ஏர் ட்ராப் இருக்குது, நேராக இறங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். நேராக 3 பேர் குதிங்க, டக்குன்னு முச்சிடலாம், டக்குன்னு ஆளுக்கு ஒரு கன் எடுத்து சதுரிடலாம் அப்படின்ட்டு. என்ன ஐட்டங்களும் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னா, இல்லை நாங்கள் க்ளோவில் போட்டோம், நானும் என் டீம் மட்டும். நருட்டோ ஒருத்தர் விட்டோம் வெளியே. ஐயோ பங்காளி, இன்னையா உன்னை விட்டுட்டோமே வெளியே அப்படின்னு சொல்லி கதறாரு அந்த மனுஷன். இங்கே பார்த்தா நீங்கள் வேறு இந்த பவராக ஸ்கில்லாம் போடுறாங்க. இங்கே பாருங்க, அடிக்கிறானுங்க பாரு, சுற்றி அடிக்கிறானுங்க. ஐயோ அம்மா, ஏய் ஆளை விட்றா சாமி டேய் அப்படின்னு சொன்னால் கூட விட மாட்டேங்கிறானுங்க. ஐயோ க்ளோவில் போட்டு இல்லை நிறுத்துதே, ஒன்றா சொல்லி நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சுற்றி வந்து அடிக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணுறானுங்க. பாருங்க எனிமி பக்கத்துல இருக்கிறான், நான் அவனை பார்க்கல. சரி பறந்து ஓடிடலான்னு பார்த்தா மூச்சு விட்டான். இப்போயும் தப்பிச்சது நருட்டோ மட்டும்தான். அவன் இப்படியே நைஸாக பூந்து வந்து தப்பிச்சிட்டான். ஏனாலே இவன் இப்போ கார்த்திகை இல்லை, கார்த்தி ஆல்ரெடி டவுனு. இப்போ நருட்டோ மட்டும் தான் இருக்கார், ஓகேவா? இவர் நினச்சா மட்டும்தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஒரே ஒரு ஆளை ரிவ்யூ பண்ணலாம் அவன் நினச்சா. இப்போது போயிட்டு எங்கள் டீம்மேட்டில் ஒருத்தனை ரிவ்யூ பண்ணிடுவான். அவர் என்ன பண்ணுவார், அவர் போயிட்டு என்ன பண்ணுவார், கில்லு அடிச்சுட்டு காயினை சேர்த்து அவர்கிட்ட ஒரு 300 இருக்கும் போல், ஒரு 100 எடுத்து என்ன ரிவ்யூ பண்ணிவிடுவார். நான் என்ன பண்ணுவேன், அது கார்த்தி ரிவ்யூ பண்ணி விட்ருவோம். இந்த பாரு இவர் தான் சாரி கேஸ், நல்லா ப்ளே பண்ணுவார் இவர், பயங்கரமாக ப்ளே பண்ணுறாரு. ஐக்யூ யூசர்னால் சும்மாவா கேஸ், என்ன சொல்கிறீங்க? கரெக்டாங்க. போயிட்டு இறங்கிட்டு என்ன பண்ணுவார், என்ன ரிவ்யூ பண்ணி விட்ருவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, என்ன ரிவ்யூ பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் நான் இறங்கிடுவேன், நேராக அங்கேயே இறங்கிடுவேன். அடுத்து கார்த்தி மட்டும்தான். கார்த்தி வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரல. வருவான், அங்கே கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அவனுக்கு. அங்கே பாருங்கள், நம்மளால் அடி வாங்குறான். எனிமி இருக்கான், இனிமேல் ஓப்பன்லேயே இருக்கிறான். நான் வந்து மண்டையிலே அடி வாங்குவேன் ஓப்பனில் வந்தான். இப்போ பாருங்கள் சம்பவத்தை, இங்கே வீடு சுற்றி வருவானுங்க பாருங்கள், பிச்சைக்காரங்க மாதிரி வருவானுங்க. ஐயோ சரியான டொக்க மாட்டேங்க, வீடு சுற்றி ஆளுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. 3 பேர் கசமசா தான். அங்கே பாருங்கள், வெளியே ஒரு எனிமி பின்னாடி, எனக்கு ரைட் சைடில் இங்கே ஒரு எனிமி, இங்கே நான் எவ்வளோ போட்டுறேன். முதல்ல முட்டு இல்லை கொட்டுன்னு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. வாடே வைப்பு தான். 3 பேரும் அடிச்சுக்கிட்டு மாறுவோம். நானே நருட்டோ QNDல அவர் 3 பேருமே அடிச்சுட்டு மாறுறோம். நான் அவரை ரிவ்யூ பண்ணி விட்டுலாமான்னு யோசிச்சுங்க. பண்ணும் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. சரி இல்லைண்ணா நம்ம மேலே போயிட்டு
மேலே போயிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தா பின்னாடி ஒருத்தன் ஜன் அடிக்காங்க. நான் அவரை போட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, பின்னாடி பாருங்க ஐயா, எனிமி எகிரி குச்சி ஸ்பைடர்மேன் மாதிரி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நம்மளால மேலே வந்துட்டாப்புல. இன்னும் நான் வீட்டை சுற்றி எனிமி சண்டை போடுறத பார்த்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போய் யாரும் ஒருத்தன் டவுன் பண்ணிடுறாங்க. நான் போயிட்டு வேகமாக போயிட்டு எவன்டா அவன் தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்கான். யோகாவில் போட்டு டீமெண்ட் ஹெல்ப் பண்ணால் இந்த பக்கம் நறுக்க காலி. எவன்டா அவன் இந்த பக்கம் அச்சமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை பற்றியா திருப்பி க்ளோவில் போட்டு விட்டுருவேன். திருப்பி இவரே ரிவ்யூ பண்ணுவேன். இவரே ரிவ்யூ பண்ணுற சமயத்தில் இன்னொருத்தன் இந்த பக்கம் ஏறி வர பார்ப்பான். நான் அப்படியே சுற்றிட்டு போகலாம் பார்த்தேன். இந்த பக்கம் ஆள் இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு அக்கா ஏன் இன்னொருத்தன் அடிக்கிறான். நான் இன்கிட்ட போட்டு இந்த பொண்ணை வேலை பண்ணிட்டேன். இந்த பொண்ணை வேலை பண்ணிட்டு அப்புறம் கிட்ட அடிச்சு பார்த்தா லொக்கேஷன்லாம் பார்க்குறாங்க. டபுள் சுற்றி வச்சாங்க. வீடியோ சுற்றி வச்சாங்க. இவனை அடிச்சுட்டு 6 மட்டும் 3 கிலோ அடிச்சிட்டேன் கைஸ். நான் 4 கிலோ, அவர் 3 கிலோ. டபுள்ங்க கொத்தா வருவாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் அவர் மட்டும் இப்போ வந்து QNBல தப்பிச்சுது அப்படின்னு ஓடலாம் பார்த்தா அதுக்குள்ள முச்சு வாங்கிட்டேன். அவள் தான் கைஸ், இதோ சம்பவம் காடி. இதோ நம்ம ஸ்குவாடே வைப் பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க என்ன. ஸோ ஓகேவா என்ன, இதுதான் இன்னைக்கான மேட்சுக்கான சம்பவம், நேற்றுக்கான சம்பவம். ஓகேவா, நீங்கள் மறக்காமல் அதே என்னோடய ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஏதோ இருக்குது பாருங்கள். UID 2109723599 இதான் என்னோட UID. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுறதுன்னா வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, என் கூட வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணிட்டு விளாட்லாம். ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாபாய் ஃப்ரம் JPS Gamer Tamil. See you in the next video. Bye bye, take care.